ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சிந்து. ஏன்னா வாமிட் எடுத்து எடுத்து டயர்டாக இருந்தாலும் அதுக்கப்புறமா சிவா செக் பண்ணுறாங்க. செக் பண்ணதுமே சிந்து கன்சீவாக இருக்காங்கன்றது சிவா தெரிஞ்சுக்கிறாங்க. சிந்து கன்சீவாக இருக்கணின்றாங்க. அப்போ தான் டேட் தள்ளி போனது நம்ம சிந்துவுக்கு ஞாபகம் வரும். ஆமாம் டாக்டர், டேட் தள்ளி தான் போச்சு அப்படின்றாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கு, எப்படி சிந்தனோடனே டாக்டர் அது வந்துட்டாங்க, என்ன சொல்லணுன்னே அன்னைக்கு இந்த மாதிரி நம்ம வெளியே போனோம் இல்லையான்றாங்க. நீ கூட வேலை விஷயமா போனோம் இல்லையா, அங்கே உனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்துட்டோம். அப்போ கூட அத்தை சண்டை போட்டாங்களேன்னுவாங்க. அன்னைக்கு தான் இது நடந்துருச்சு டாக்டர்ன்றாங்க. அதுக்கப்புறமா அம்மாவான சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலையும், ஆனால் அன்னபூரணி அத்தை நம்மள மனசார ஏற்றுக்கிட்டாதான் இதெல்லாம் நம்ம சேரணும்னு நினைச்சோம். அதுக்குள்ள என்னென்னவோ ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு சிவா சரி ஃபீல் பண்ணாத விட சிந்துன்றாங்க. இல்லை டாக்டர், ரொம்ப கஷ்டமா இருக்கு, இப்போ போய் இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்றது டாக்டர்ன்றாங்க. அன்னபூரணி அத்தை நம்மள தப்பா தானே நினைப்பாங்கன்றாங்க. அதை போய் என்ன நினைக்க போறாங்க, அம்மால ஒன்றும் நினைக்க மாட்டாங்கன்றாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர்ன்றாங்க. நம்ம இன்னொரு குழந்தைய இந்த உலகத்துக்கு கொண்டு வரப்போறோம். அது ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. சரி பெரியம்மா கிட்ட நான் இது விஷயமா பேசுறேன் சிந்துன்றாங்க. டாக்டர், ஒருவேளை குழந்தை ஏதாச்சும் பண்ண சொல்லிடுவாங்களோ? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண சொல்ல மாட்டாங்க. பெரியம்மாக்குன்னு ஒரு மனசு இருக்கு. குழந்தைய போய் கலைச்சிட சொல்லுவாங்களா? அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க சிந்து. அதனால சும்மா தேவையில்லாம நீ பயந்துகிட்டு இருக்காதன்றாங்க. நான் பெரியம்மா கிட்ட இது விஷயமா பேசுறேன்றாங்க. நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை வரப்போகுது. அதை நம்ம சந்தோஷமா இது பண்ணணும். அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாம எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு இருக்க, பயப்படாது, ஃப்ரீயா விடு அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. சிந்து கன்சீவா இருக்கிறது நம்ம சிவாக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு. அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.